ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இது ஒரு அழகான பூஜை கூடை. எவ்வளோ அழகாக கட்டையாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். 50-50 ஒயரு, பச்சை கலர் ஒயரு, இடையில கைப்புழு, நான் சென்ட்ரையும் கைப்புழு போட்டிருக்கேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது அரும்பு காது வச்சுருக்கிறேன், முறுக்கு காது. காது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குங்க. இந்த வீடியோ 2 வீடியோவாக போட்டிருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல வீடியோலாம் போட்டு காட்டுறேன். ரொம்ப நாளாவது நான் வீடியோ போட்டு. இது ரம்ஜானுக்கு அப்புறம் இந்த வீடியோ போடலான்னு போட்டிருக்கேன். இது எப்படி இருக்குன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி பின்னுறதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம ஒரு பூஜை கூட, சின்ன பூஜை கூட தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு 6 ஒயர் 5 அடியில் வெட்டியிருக்கிறேன். 6 ஒயர் 5 அடியில் வெட்டியிருக்கிறேன். இதை எல்லாமே அப்படியே 2 மடித்து வச்சுக்கோங்க. சமமாக மடித்து வச்சுக்கிட்டு எப்பொழுதும் பூஜை கூடைக்கு போடுற மாதிரி தான் அடியில் எப்படியும் நம்ம எப்போ போடுவோமே அதே மாதிரியே நம்ம இந்த 2 ஒயரையும் எடுத்து இப்படி போட்டு இப்போ இந்த ஒயர் 4 ஒயர் இருக்குது. 4 ஒயரில் எந்த ஒயர்லையாச்சும் ஒரு ஒயரை மாட்டி நம்ம போட்டுக்க வேண்டியதான். அரைக்கோணம் போடுவோமே எல்லா பூஜை கூடையிலையும் அதே மாதிரி தான். மறுபடி இந்த 2 ஒயர் இருக்குது. அதில் இது இந்த கீழே போகுது பாருங்கள், அந்த ஒயரை மடிச்சுக்கணும். இந்த 5 ஒயருமே கீழே போகிற ஒயர்லேயே தான் நம்ம மடித்து போடணும். எல்லா பூஜை கூடையிலையும் நான் போட்டு காட்டியிருக்கிறேன். மறுபடியும் ஒரு ஒயரு எடுத்து கீழே போகுது பாருங்கள், அந்த ஒயரில் இப்போ 4 பின்னி இருக்கிறோம். 4 பின்னி வைக்காமல் மறுபடி இந்த ஒயரில் கீழே போகுது பாருங்கள், அந்த ஒயரில் இது சேனலில் தான் நான் பார்த்து வச்சுருந்தேன். யாராச்சும் கேட்டால் இதை போடுவோமேனு. இங்கே பாரு, இப்போ 5 பின்னிட்டோம். இது 2 சேர்த்து போட்டோம். எல்லாம் ஒரு ஒயர் கீழே உள்ள ஒயர்லேயே இப்படி போட்டு வந்துட்டோம். 5 நாட்டு கிடச்சிருக்கு. இப்போ இந்த ஓரத்தையும் சேர்த்தோம்னா 6 நாட்டு. இப்போ 6 நாட்டு கிடச்சிருக்கா. இந்த 2ஐயும் சேர்த்து நம்ம ஒரு நாட்டு போட்டுடணும். இது 2ஐயும் போடக்கூடாது. இந்த சைடில் சமமாக இருக்க அந்த இடத்துல தான் ஒரு நாட்டு நம்ம போட்டுடணும். அரைக்கோணம் சைஸ் வந்துடும். இது ஒருத்தங்க கேட்டாங்க, இது முதல்ல நான் போடுவோன்னு நினச்சிட்டு இருந்தேன். யாரும் கேட்காம போட்டு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இதை ஒருத்தங்க கேட்டிருக்காங்க. அதனால் நான் உங்களை போடுவோமேன்னு போட்டு காட்டுறேன். கூடையெல்லாம் பாதி பாதியாக பின்னே இருக்குது. அதெல்லாம் முடிவு அடைஞ்சோன்னே ஒன்று ஒன்றா நான் போட்டு காட்டுறேன். இதை அர்ஜெண்ட்டாக ஒருத்தங்க கேட்டிருக்காங்க, அதுக்காக நான் இதை நான் போட்டு காட்டுறேன். இப்போ 6 கோணமும் நம்ம போட்டுட்டோம். இதில் நான் 3 கலர் ஒயர் சேர்க்கலான்னு இருக்கேன். துண்டு ஒயர்லாம் வாங்கலை. ரம்ஜான் வந்ததில் பின்னாமல் இருந்தானா அதனால் வாங்கலை. இருக்கிற ஒயரில் தான் போட்டு காட்டலான்னு இருக்கேன். இங்கே பாருங்க, அரைக்கோணம் வந்துட்டா. இப்போ என்ன பண்ணுறோம், இந்த பச்சை எடுத்துருக்கேன் நான். நல்லா கிளி பச்சை, ஃபோனில் கம்மியாக தெரியுது. இதில் என்ன செய்கிறோம், இந்த 2 ஒயர் இருக்குது பாருங்கள், அந்த 2 ஒயரில் இந்த உச்சியில் பின்னிருக்கமே அந்த 2 ஒயர் அதில் அப்படி சமமாக எடுத்து இதை மடிச்சுக்கிட்டு அடுத்தது இந்த ஒயர், இந்த 2 ஒயரையும் நம்ம பின்னிட்டு அளந்து வெட்டி விட்டுருவோம். இந்தமாரி கூட ஒன்று நான் உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கிறேன். அளந்து நம்ம வெட்டி விட்டுக்க வேண்டியதான். மறுபடியும் என்ன பண்ணுறோம், இது 2லையும் போட்டோமா. இப்போ இது 2லையும் இதை வச்சுட்டு இதேமாரி தாங்க 6 பக்கமும் நம்ம 6 ஒயர் பின்னி வெட்டி விட்டுற வேண்டியதான். இதை 6ஐயும் நம்ம நான் போட்டுக்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இதை 2 நான் போட்டிருக்கேன். இந்த உச்சியில் உள்ள 2 ஒயரையும் எடுத்து இந்தமாரி பின்னி வெட்டி அளந்து வெட்டி விட்டுருங்க. அதான் 6 ஒயரையும் நம்ம போட்டுக்கிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், 6லையும் அந்தமாரி 2 ஜாயின் பண்ணி அந்த சைடு இந்த சைடும் வெட்டி விட்டாச்சு. இப்போ இதை 2 என்ன பண்ணுறோம், இந்த சைடும் வெட்டி விட்டுருக்கோமே அந்த 2 ஒயரையும் எடுத்து சேர்த்து ஒரு நாட்டு போட்டுருவோம். அப்புறம் இது ரெண்டையும் வெட்டி விட்டுருங்க.
இதில் 2 கலராக நீங்கள் போட்டிங்கனாக்கா கரெக்டாக கண்டுபிடிச்சி நீங்கள் போட்டுடலாம். அப்புறம் இந்த 2 ஒயர் அதேமாரி 6 பக்கத்துக்கும் போடணும். 6 நாட்டு போடணும். நான் ஏற்கனவே 3 நாட்டு போட்டு வச்சுருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு 3 நாட்டு போட்டு காட்டியிருக்கிறேன். அதான் நான் இதெல்லாம் முன்னாடி போட்டு வச்சுட்டேன். இப்போ என்ன பண்ணுறோன்னா இப்படி வந்துட்டா இப்போ என்ன பண்ணுறோம், இந்த பச்சையும் சேர்த்துக்கங்க. சேர்த்தா 1 2 3 4 4 நாட்டு இருக்குது. 4 நாட்டில் என்ன செய்கிறோம், இந்த ஒயர் நேர் ஒயர் இருக்குது பாருங்கள், அதை எடுத்து இப்படி அளந்துக்கிறோம். இப்படி அளந்து இதை மடித்து இந்த 4 ஒயரும் தான் எடுக்கணும். இந்த சைடில் உள்ள ஒயரு அதுக்குள்ள ஒயரு. இந்த 4 ஒயரில் நாலு நாட்டு போட்டுற வேண்டியதான். இந்த 4 ஒரு 6 பக்கம் இருக்கும். 6 பக்கத்தில் 4 நாட்டில் நம்ம போட்டுட்டோம். இந்த 4 நாட்டில் இதை என்ன செய்கிறோம், இப்படியே இழுத்து நம்ம வெட்டி விட்டுக்கிறோம். அதே அளந்து வெட்டி விட்டுட்டு இந்த பச்சையோட வெட்டி விட்டுட்டோமா, இதில் வந்து 4 நாட்டு 1 2 3 4 3 நாட்டு தான் வரும். சாரி, இது என்னன்னு பார்த்துக்கணும். என்ன பண்ணுறோன்னா இப்போ 4 ஒயரையும் நம்ம 2ஐயும் சேர்த்து பின்னிட்டு இந்த ஒரு ஒரு ஒயரை நம்ம விட்டுருந்தோம். விட்டதை 2ஐயுமே சேர்த்து பின்னியிருக்கோம். இதுலேயும் சேர்த்து பின்னியிருக்கோம். 6 பக்கத்துலையும் சேர்த்து பின்னி வச்சுருக்கோம். சமமாக 4 ஒயர் வந்துடுச்சு. இப்போ 4 ஒயர் வந்தது. நான் வந்து இதிலே வந்து ஜாயிண்ட் பண்ணி பின்னியிருந்தேன். அப்படி பின்னக்கூடாது. இதை 2ஐயுமே சேர்த்து போட்டுக்கணும். சேர்த்து இந்த 4 ஒயர் இருக்க சேர்த்து ஒரு 2 2ஆக சேர்த்து நம்ம ஒரு நாட்டு போட்டணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஒயரை சேர்க்கணும். நான் பார்த்து ரொம்ப நாளாகுது, அதனால் எனக்கு அனுப்பிடல. இங்கே பாருங்கள், இப்போ இந்த 4 ஒயர் இருக்குது. இந்த 4 ஒயரில் 2ஐயும் சேர்த்து ஒரு நாட்டு, அப்புறம் 2ஐயும் சேர்த்து ஒரு நாட்டு. அதேமாரி 6 பக்கத்தும் போட்டுட்டு வாங்க. நான் இப்போ வந்து 2 பக்கத்துக்கு போட்டிருக்கேன். இன்னும் 4 பக்கம் இருக்குது. அதேமாரி 2 2ஆக சேர்த்து நான் போட்டுக்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து சேர்த்து போட்டுட்டோம். இப்போ என்ன பண்ணுறோம், இதில் 2 நாட்டு, இதில் 2 நாட்டு, அப்புறம் இதில் 2 இதில் 2 அதேமாரி போட்டுக்கிட்டு வாங்க. போட்டுட்டு வந்து 6 பக்கமும் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறோம். இது பாருங்கள், 6 பக்கத்துக்கும் 2 2 நாட்டு சேர்த்து நம்ம போட்டுட்டோம். இப்போ தான் நம்ம வந்து ஒயர் வந்து மறுபடியும் இந்த கிராஸாக உள்ள இடத்துல தான் நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். இப்போ 2 நாட்டு இருக்குது. 4 ஒயரில் வந்து 2 2 நாட்டு போட்டால் 2 நாட்டு இருக்குது. இதை பாருங்கள், கிராஸாக இருக்குது. இதில் வந்து என்ன பண்ணுறோம், ஒயரை ஜாயின் பண்ணுறோம். இப்படி அளந்து இதை மடிச்சுக்கணும். மடிச்சுக்கிட்டு ஒன்று 2 4 அப்படியே இந்த ஒயரில் அளந்து வெட்டி விட்றணும். இதை நம்ம ஏற்கனவே வெட்டினதுனால அப்படியே வச்சுட்டேன். இப்போ என்ன பண்ணுறோன்னாக்கா, இப்போ வந்து நமக்கு வந்து 4 நாட்டு மேலே கிடச்சிருக்கு. இது 2ஐயும் சேர்த்தா அப்புறம் 4 கிடச்சிருக்கு. இப்போ என்ன பண்ணுறோன்னாக்கா, இந்த ஒயரை விட்டுட்டு இந்த 2 நாட்டு இருக்கு பாருங்கள், இந்த 2 நாட்டுலேயும் நம்ம போகிறோம், ஒரு ஒயரை சேர்க்குறோம். அதேமாரி சுற்றியும் சேர்த்து நம்ம பின்ன வேண்டியதான். அப்படியே அளந்துக்கிட்டு முதல் 2 போட்டோம். அதுக்கப்புறம் 2ஐயும் ஜாயிண்ட் பண்ணி சைடில் போட்டோம். சைடில் போட்டுட்டு 2ஐயும் ஜாயிண்ட் பண்ணி நம்ம போட்டுக்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் வந்து அதே 2ஐயும் ஜாயிண்ட் பண்ணியிருக்கோம். அப்புறம் 4 நாட்டு மேலே போடுறோம். அதேமாரி கணக்கு வச்சு அப்படியே போட்டுட்டு வர வேண்டியதான். இப்போ இது 2ஐயும் உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். அப்புறம் பாக்கி 4 பக்கத்துலையும் நான் போட்டுக்கிட்டு அப்புறம் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். இது ரவுண்டாக இடியப்ப தட்டு மாதிரி ரவுண்டாக இது வந்துடும். அப்படியே அளந்து இதை வெட்டி விட்டுக்க வேண்டியதான். அப்புறம் 2 நாட்டு கிராஸாக போயிருக்குமே, அதை எடுத்து 4 நாட்டு அதுமாரி போட வேண்டியதான். போட்டுக்கிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், 6 பக்கத்துக்கும் 4 4 போட்டு 1 2 3 4 5 6 பக்கத்தும் போட்டிருக்கேன். இப்போ இடையில இதை இருக்குது பாருங்கள்,
இடையில இடையில வந்து இருக்கா ஜாயின் பண்ணாதான் அதை வந்து நம்ம ஒரு நாட்டு போட்டுணும். ஆறு பக்கமும் போட்டோம். இதோட முடிஞ்சிடுச்சு. 6 போட்டோமா. இப்போ நான் வந்து இந்த பச்சை வயர் வந்து இந்த 2 வரி தான் கிடச்சிருந்துச்சு. இதில் 2 பின்னியிருக்கோமா, இதில் 4 பின்னியிருக்கோம். 2 வருஷம் தான் அந்த பச்சை வயர் எனக்கு கிடச்சிது. பாக்கி வந்து மேலே வந்து நம்ம போகிறதுக்கு வந்து இந்த 50 வயர் தான் கிடச்சி இருந்துச்சு. இது வந்து இது முக்கால்வாசி இருக்குது. அதனால் இதை தான் நம்ம மேலே போட போகிறோம். இது வந்து உங்களுக்கு இது வந்து இப்போ வந்து 1 2 3 4 5 6 வந்திருக்கு. இந்த 2 மொதல் 4 பின்னணும், இந்த 2 சேர்த்து பின்னோம், மொத்தம் 6 வந்திருக்கு. இந்த 6 வந்து இப்படியே கணக்கு வச்சுக்கணும். நடுவில் 2 பச்சை, ஓரத்தில் 2 பச்சை. அந்த 6ஐயும் என்ன பண்ணுறோம், 2 2ஆக சேர்த்துக்கணும். சேர்த்து பின்னிட்டு தான் மேலே ஒயர் போடணும். கொஞ்சம் கலராக போட்டால் உங்களுக்கு வந்து கரெக்டாக கண்டுபிடிக்கலாம். ஒரே கலரில் அடி போடாதீங்க. இப்போ ஒரு பக்கத்துக்கு இப்போ 3 போட்டுட்டோம். 1 2 3 மொத்தம் இதில் 6 ஒயர் இருக்குது. இது மேலே தான் நம்ம ஜாயிண்ட் பண்ணணும். இப்போ என்ன பண்ணுறோம், அதை அப்படியே இப்படி திருப்பிக்கணும். திருப்பிட்டோம்னா 1 2 3 4 5 6 இருக்குது. 2 பச்சை, நடுப்பில் 2 பச்சை, அதை கணக்கு பண்ணிக்கிட்டு இங்கே வரும். இது 2ஐயும் ஜாயின் பண்ணணும். இந்த சைடில் ஒரு 3 வரும், 3 கிராஸ் நாட்டு வரும். இதை எல்லாமே இந்த 6 பக்கத்துக்கும் 3 3 வரும். அது போட்டுக்கிட்டு மறுபடியும் இந்த ஒயர் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன். ஒரு 10 வந்தால் போதுங்க அடிக்கி. அதுக்கப்புறம் மேலே நம்ம பின்னலாம். அடுத்தது ஒரு வருஷம் நான் இதை போட்டு காட்டிடுறேன். அந்த 50 ஒயர்லேயும் ஒரு வருஷம் போட்டு காட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து 10 வருஷம் நீங்கள் போட்டுங்க. அதுக்கப்புறம் காட்டுறேன். இதேமாரி எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு சுற்றியும் போட்டுக்கிட்டு